ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இதை பற்றி சொல்ல போகிறேன்னா, நம்ம பிரபலமான டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சாரோட டிசிங்கிற மூவி வந்திருக்கு. வெளியே வரப்போகுது. ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிசிங்கிற மூவி அருண் மாதேஸ்வரன்றவர் டைரக்டர் எடுத்திருக்காரு. மம்மிக்கோ கேபி அப்படிங்கிறவங்க ஆக்டர்ஸாக ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அண்ட் தென் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இப்போ வந்து ஹீரோவாக இந்த படத்தில் டிசிங்கிற மூவியில் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காரு, ஆக்டராக நடிச்சிருக்காரு. ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு பிரபலமான டைரக்டர், ஓகேங்களா, லோகேஷ் கனகராஜ்னு ஒரு டைரக்டர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா தளபதி கரண்ட் சிஎம்மாக இருக்கிற நம்ம தளபதி அண்ணன் விஜய் சார் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மூவிஸ்லாம் எடுத்திருக்காரு. அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. லியோ, மாஸ்டர் அப்படின்ட்டு அந்த மூவியை தளபதி விஜய் அண்ணன் சிஎம்மாக இருக்கிற விஜய் சாரோட மூவியை எடுத்திருக்காரு. ஸோ நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஹிட்டு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைரக்ஷன்லேருந்து இப்போ மூவிக்கு ஃபஸ்ட் டைமாக ஒரு மூவி நடிக்கிறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வருது. லோகேஷ் கனகராஜ் அண்ணா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டீமுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது இல்லாமல் அவரோட ட்ரெய்லர், இந்த மூவி டிசி மூவியோட ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு. நான் பார்த்தேன். ட்ரெய்லர் நல்லாவே வந்திருக்கு. இருந்தாலும் ட்ரெய்லர் பார்த்தா நல்லா அட்டகாசமாக, அது கண்ணில் எடுத்து சுடுறாரு. பயங்கரமாக ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஆக்ஷன் ட்ராமா, ரொமான்டிக், லவ் சீன் எல்லாமே பக்காவாக இருக்கும் போல். நல்லா ஒரு ஆக்ஷனாக வந்து எடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இவ்வளோ நாளாக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்டராக தான் நம்ம பார்த்தோம். நிறையா டைரக்டர் மூவிஸ் வந்து எடுத்திருப்பார். வெளியில் யாருக்கும் அந்தளவுக்கு அவர் பேஸ் தெரியுமாங்கிறது எனக்கு ரொம்ப தெரியல. யங்ஸ்டர்ஸ்க்கு நிறையா தெரியும், வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப தெரியாது. நல்ல ஒரு டைரக்டர் தான் அவர். வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூவியில் நடிக்கிறாரு ஆக்டராக. டிசி மூவி நேமு அனிருத் சார் தான் வந்து பார்த்திங்கன்னா இசையமைச்சிருக்காரு. அனிருத் சார் காம்போ, இவருக்கும் அவருக்கும் ஒரு காம்போவாகவே போயிட்டுருக்கு. அதான் என்னென்னு தெரியல. லோகேஷ் கனகராஜ் சார் படம்னா அதுக்கு டெஃபினட்டாக அனிருத் சார் இருக்காங்க. ஸோ அது ஒரு காம்போவாகவே ஆகிடுச்சு. ஈவன் மாஸ்டர், லியோ, கைதி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் அண்ணா எடுத்த எல்லா படத்துலையும்